தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 13/6/2026 சனிக்கிழமை, கார்த்திகை நட்சத்திரம் இரவு 12:24 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கு கார்த்திகை விரதம். கந்த பெருமானை நம் சொந்த பெருமானாய் நினைத்து வழிபட வேண்டிய நாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, வார சூலை விவரத்தை சொல்ல போறேன். பொதுவா நாட்காட்டியில் பார்த்தீங்கன்னா அதில் ராகு காலம்னு போட்டுருவோம், யமகண்டம்னு போட்டிருக்கோம், கர்ணம்னு போட்டிருக்கோம், நல்ல நேரம்னு போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் சூலம் அப்படின்னு போட்டிருக்கோம். அதில் என்ன போட்டிருக்கோம்னா, திங்கள் கிழமையும் சனிக்கிழமையும் கிழக்கே சூலம் அப்படின்னு போட்டிருக்கோம். வியாழக்கிழமை எடுத்துக்கிட்டீங்கன்னா தெற்கே சூலம்னு போட்டிருக்கோம். செவ்வாய் புதன்கிழமை வடக்கே சூலம்னு போட்டிருக்கோம். வெள்ளி ஞாயிறு மேற்கே சூலம்னு போட்டிருக்கோம். அப்ப அந்த திசைகளில் போகக்கூடாதுன்னு போட்டிருக்கு இல்லையா? சூலம் சில தடைகள் இருக்கும்னு போட்டிருக்கு. அதுக்காக நம்ம போகாம இருக்க முடியுமா? இப்போ பொழுதெல்லாம் சம்பாதிச்சாலும் போதுமானது நமக்கு கிடைக்கல. எந்த ரூபத்திலையும் நம்ம எப்பவும் வெளியில போற மாதிரி வாய்ப்பு வரும். அப்ப என்ன செய்யணும்னா, போறதுக்கு முன்னாலே சில பரிகாரங்கள், அதுல வெல்லம், தயிர், பால் எல்லாம் போட்டிருக்கோம். நம்ம அதை உபயோகப்படுத்துறதை காட்டிலும் பொதுவாகவே ஆணைமுகனுக்கு செதற்காய் உடைக்கிறது, அல்லது போற வழியிலே ஒரு தெய்வத்தை கும்பிட்டு போறது, அப்படி போகலாம். இல்லைன்னா இப்ப கிழக்க போக வேண்டிய ஒரு வேலை இருக்கு, முதல்ல அதுக்கு வேற, நம்ம வீட்டிலேருந்து வெளியில வரபோது வேற டைரக்ஷன்ல போய் சுத்தி கிழக்கு பக்கமா போகலாம். எப்படி இருந்தாலும் இந்த சூலம்ங்கிறது ஒரு கடுமையானதுன்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லி வச்சிருக்காங்க. இதற்கென்று ஒரு அழகான பாடல் கூட உண்டு. திங்களோடு சனி இரண்டும் கிழக்கே ஆகா. திங்கள், இந்த பாடலை என்ன போச்சுக்கினாலே சூலம் நமக்கு தெரியும். திங்களோடு சனி இரண்டும் கிழக்கே ஆகா, தெற்கு முகம் போவதென்றால் வியாழன் ஆகா. வியாழக்கிழமை தெற்கு நோக்கி போகக்கூடாதாம். ஆனா இது பக்கத்தூருக்கு போறதுக்கோ பக்கத்து வீட்டுக்கு போறதுக்கோ பார்க்க வேண்டாம். நீண்ட தூர பயணங்கள், அயல்நாடு செல்லும் யோகம் அப்படியெல்லாம் வந்துச்சுன்னா அப்படி போற போது பார்த்து போறது நமக்கு நல்லது. அங்கனமே வடக்கு முகம் பிரயாணம் தான், அப்பனே செவ்வாயும் புதனும் ஆகா. செவ்வாய் புதன்கிழமை அன்றைக்கு பிரயாணம் பண்ணையில வடக்கு நோக்கி போகக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. தங்கி என்ற இடமிருந்து மேற்கே போக, தங்கி நின்ற இடமிருந்து மேற்கே போக, தம்பியடா வெள்ளி ரவி ஆகாத ஆகா. வெள்ளினா வெள்ளிக்கிழமை, ரவினா ஞாயிற்றுக்கிழமை. வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மேற்கே சூலம் ஆகினாலே மேற்கே போனால் கொஞ்சம் யோசித்து போக வேண்டும் அப்படின்னு போட்டு, இங்கிவைகள் சிவனார்கை சூலமாகும் ஏற்க நாள் போவதென்றால், இதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் போவதென்றால் சூசங்களின்னு போட்டிருக்கிற பரிகாரங்கள் தான் நீங்கள் செய்துவிட்டு போகலாம். வழிபாடு முடித்து போவதனால எந்த பாதிப்பும் இல்லை. பொதுவாகவே கோளறு பதிகம்னு ஒண்ணு, அந்த பதிகத்துல சிவன் என் மனது சிந்தையில் இருப்பதனாலே எனக்கு எதுவும் செய்யாதுன்னு திருஞான சம்பந்தர் பாடியிருக்கார். ஆகையினாலே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்துக் கொண்டு நீங்கள் பயணங்கள் செய்வதனாலே அந்த இடையூறுகள் அகலும் என்ற கருத்தை தெரிவித்து, இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு அற்புதமான நாள். ராசியிலேயே சந்திரன் செவ்வாயோடு இருக்கின்றார். சந்திர மங்கள யோகம். எனவே மங்கள நிகழ்ச்சிகள் மனையிலே நடைபெறப் போகிறது. மாலை 4:06 வரை சந்திரன் உங்கள் ராசிக்குள் இருக்கின்றார். அதிலும் இந்த கார்த்திகை திருநாள் என்பதனாலே, கார்த்திகை விரதம் என்பதனாலே கந்த பெருமானை நீங்கள் வழிபட்டால் உங்கள் கவலைகள் தீரும், கைகளிலே பணம் குவியும், பொருளாதார நிலை திருப்தியாக இருந்தாலே எதையும் நீங்கள் சாதிக்க இயலும் அல்லவா? அந்த அடிப்படையில் உங்களுக்கு இன்று நினைத்தது நிறைவேறுகின்ற நாள், நிம்மதி கிடைக்கின்ற நாள், நல்லது நடக்கும் நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மாலை 4:06 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன், சந்திரனோடு சூரியன் இணைகின்றார். எனவே நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். மனக்குழப்பங்கள் அகலும். வாழ்க்கை தரம் உயர வழிவகை செய்து கொள்வீர்கள். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். பொது வாழ்வில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். தனஸ்தானத்திலே புதன் தனாதிபதியாக இருப்பவர் தனஸ்தானத்திலேயே இருக்கின்றார். எனவே பற்றாக்குறை அகலும். கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும். மாமன் மைத்துன வழியில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் வரப்போகின்றது. கரண்ட சேமிப்புகளை ஈடுகட்டவும், பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும் சூழலையும் உருவாக்கும் விதத்திலே கிரக நிலைகள் சாதகமாகவே இருக்கின்றன. எண்ணங்கள் ஈடேறும் இந்த நாள். கிழமை சனி என்பதனாலே சனி பகவானை கும்பிடுவது நல்லது.
மிதுன ராசினியர்களே, உங்களுக்கு ராசிநாதன் ராசியிலேயே இருக்கின்றார். லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். தொழில் ஸ்தானத்தில் சனி. எனவே புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு உருவாகலாம். கடந்த காலத்திலே நடந்த சம்பவங்களை நினைத்து பார்ப்பீர்கள். நாம் இவ்வளவு உழைத்தும் நமக்கு பலன் கிடைக்கவில்லையே, உத்தியோகத்திலிருந்தும் நமக்கு போதுமான நம்முடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே, இதிலிருந்து விலகிக் கொண்டு தனித்து இயங்கினால் என்ன, VRS பெற்றுக்கொண்டு வெளியில் வந்தால் என்ன என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல நேரம். தொழில் தொடங்கும் முயற்சிகள் உங்களுக்கு பலன் தரும். விடா முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் நாள். அது மட்டுமல்ல, வியக்கும் செய்திகளும் வீடு வந்து சேரும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கு அற்புதமான நாள், அருமையான நாள். குருவும் சுக்கிரனும் இணைந்திருப்பதனால் திட்டமிடாத காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மழை போல் வந்த துயர் பனி போல் விலகும். வருமானம் உயரும், வளர்ச்சி கூடும், வாகன யோகம் உண்டு, பயணங்களாலும் பலன் கிடைக்கும். பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். வரன்கள் வாயில் தேடி வந்து உங்களை மகிழ்விக்கப் போகின்றது. இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசினியர்களே, ஜென்மத்தில் கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். வளர்ச்சி அதிகரிக்கும் விதத்திலே நண்பர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் புதிய தொழில் தொடங்கலாமா அல்லது பழைய தொழிலை விரிவுபடுத்தலாமா, அதற்கு யாருடைய உதவியாவது கிடைக்குமா என்றெல்லாம் நீங்கள் நினைத்தால் அந்த எண்ணங்கள் ஈடேற இன்றைக்கு ஒரு நல்ல வழி பிறக்கப் போகின்றது. கவலை தேவையில்லை. எனவே இன்று கிழமை சனி என்பதனாலே சனி பகவானை வணங்குவது நல்லது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு மாலை 4 மணி 6 வரை சந்திராஷ்டமம். எனவே கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்ய இயலவில்லையே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். திறமை மிக்கவர்கள் அருகில் இருந்தால் அவர்களிடம் ஆலோசனைகளை நீங்கள் பெற்று செய்யலாம். காலை நேரத்திலேயே நீங்கள் வழிபாடுகளை முடித்து கடமையை தொடர்ந்தால் உங்களுடைய கடமையில் இருந்த தொய்வு அகலும். எனவே இந்த நாளை இனிய நாளாக உங்களுக்கு அமைத்துக் கொடுப்பது வழிபாடுகள் தான். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு மாலை 4 மணி 6 மேல் சந்திராஷ்டமம். காலை நேரம் கலகலப்பாகவே இருக்கும். ஏதேனும் புது முயற்சிகள் செய்ய நினைத்தால் காலை நேரத்திலேயே நீங்கள் செய்து விடுவது நல்லது. மறதியின் காரணமாக ஒரு சில காரியங்களை செய்ய மறந்து விடுவீர்கள். உங்களுடைய நாணயமும் நம்பிக்கையும் கொண்ட நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். ஆனால் மதியத்திற்கு மேல் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அற்புதமான நாள், யோகமான நாள், வெற்றிகரமான நாள். சூரிய பலம் நன்றாக இருக்கிறது. பொது வாழ்வில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு திடீரென புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். நல்ல பதவிகள் கிடைக்கும். 6ஆம் இடத்திலே செவ்வாய், 6இல் செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் இருப்பதனாலே தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கப் போகின்றது. இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். பத்திரப்பதிவு நடைபெறவில்லையே, இப்படி நீண்ட நாட்களாக தாமதப்படுகிறதே, கட்டியை பற்றி பழுதுபார்க்க முடியவில்லையே என்று சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகின்றது. பஞ்சமஸ்தானத்தில் சனி இருப்பதனாலே நெஞ்சம் மகிழும் சம்பவங்கள் நிறையவே நடைபெறும். இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையும். மேலும் நன்மை பெற சனிக்கிழமை என்பதனாலே இன்றைக்கு அனுமனை வழங்குவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு புத பகவான் ஆதிக்கம் நன்றாக இருக்கிறது. 7லே புதன் இருக்கின்றார். நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். பொது வாழ்விலே புகழ் கூடும். பொருளாதார நிலையும் நன்றாகவே இருக்கின்றது. வளர்ச்சிக்கு வித்திட்டவர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். உற்றார் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றம் கண்டு பாராட்டுவார்கள். தொழில் வளம் மிகச் சிறப்பாக இருக்கின்றது. பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். உங்களுடைய சிந்தனைகள் வெற்றி பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு குருவின் பார்வையும் சுக்கிரனின் பார்வையும் இருக்கின்றது. எனவே சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரப்போகின்றது. விடாப்பிடியாக நீங்கள் எதையும் செய்து சாதித்து விடுவீர்கள். இன்று நாளைய பிரச்சனைகள் இன்று நிறைவாக நடைபெறப் போகின்றது. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. நேர்முக தேர்வில் இருப்பவர்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கலாம். 2 ஆக இருப்பதால் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுவீர்கள். சந்தோஷ தகவல்கள் நிறைய கிடைக்கும் நாள் இந்த நாள்.
கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சுப செய்திகள் வீட்டை முற்றுகையிடுகின்ற நாள். துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடும். தொல்லை இருந்த எதிரிகள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு பணவரவு உண்டு. 3 செவ்வாய் இருப்பதால் முன்னேற்ற பாதையில் உடன்பிறப்புகளே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாழவும் அதற்கு வழியும் காட்டுவார்கள். 4 சூரியன் இருப்பதனாலே பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். வரும் பொறுப்புகளால் உங்களுக்கு மிக பெரிய முன்னேற்றங்களும் உண்டு. 2 சனி இருக்கின்றார். எனவே ஒரு சில சமயங்களில் குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய சூழல் உருவாகலாம். இன்று சனிக்கிழமை என்பதனாலே அதிகாலையில் ஆனைமுகனை வணங்குவது நல்லது. மீனராசினியர்களே, உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். இன்று எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடி நடைபெறும் நாள். இனிமையான நாள். எடுத்த காரியங்கள் எளிதில் வெற்றி பெறும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு அருகில் இருப்பவர்களின் ஆலோசனை மிகுந்த கை கொடுக்கப் போகின்றது. 7 சனியில் ஜென்மத்தில் நடப்பதனாலே ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படலாம். அப்போதைக்கு போது மாற்று மருத்துவம் உடல்நலத்தை சீராக்கும். நாளில் புதன் இருப்பதனாலே மாமன் மைத்துன வழியில் ஒரு மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதை உங்கள் முன்னிலையில் நடத்தக்கூடிய சூழல் கூட உருவாகலாம். 2 செவ்வாய் இருப்பதனாலே இடம்பூமி விற்பனையால் லாபம் உண்டு. உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கிய கடனை கொடுத்து மகிழும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.